ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வச்சு புளிக்குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம், அது பொரிஞ்சதுக்கப்புறம் உரித்து வச்சுருந்த 5-6 பல் பூண்டு பல் போட்டு, அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை வதக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க வதக்கிறதுக்கு. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கேஸை சிம்லேயே வச்சுக்கோங்க, கறிகிடாமல். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ மூடி போட்டு சிம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கணும் வெண்டைக்காவை. இப்போ வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அரை டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நம்ம மூடி போட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. அந்த கத்திரிக்காய், இந்த வெண்டைக்காய்லாம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு. இப்போ ஒரு பவுலில் சின்ன எலுமிச்சை புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு அதையும் மூடி போட்டு நம்ம இன்னொரு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கிண்டிக்கோங்க. மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். வேக வச்சது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ புளிக்குழம்பு ரெடி. சரி, இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.